சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா கடவுள் பாபாவுக்கு நிறைய டிவோட்டிஸ் அதிகமாகிக்கிட்டே தான் இன்னமும் போயிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, பாபா புராண காலத்துல வாழ்ந்து சிவபெருமானோட அருளை பெற்று அவர் காக்கிற தொழில அழிக்கிற தொழில் இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு பண்ணி அதனால இவ்வளவு பக்தர்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்கல. பாபா சில அர்த்தமுள்ள விஷயங்களை, வாழ்க்கைக்கு உபயோகப்படக்கூடிய, ஒரு மனிதனா மாற்றக்கூடிய எளிய வழிகளை சொல்லி அதை பின்பற்றி மக்கள் அதை பின்பற்றி வாழ்ந்ததுனால கிடைச்ச வெற்றி மூலமா தான் பாபாவுக்கு இத்தனை பக்தர்கள் சேர்ந்திருக்காங்க. அப்படி பாபா என்ன மாதிரியான அறிவுரைகளை மற்றவர்களுக்கு சொல்றாரு, எதனால அவருக்கு இவ்வளவு பக்தர்கள் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கறத இப்ப நாம பார்க்க போறோம். பாபாவுடைய வாக்குகள்ல எப்பவுமே ஒரு வாக்கு இருக்கும். பசியில வாடுபவர்களுக்கு உணவளித்துட்டு அதன் பின் சாப்பிடுங்க அப்படிங்கிறது. எப்பவுமே மற்றவர்களுக்கு எதுவும் கொடுக்காம சாப்பிடுறது அப்படிங்கிறது பாவ செயல். பசியில வாடுற மனிதர்களுக்கோ மிருகங்களுக்கோ உணவளிக்கிறது கடவுளுக்கு படைப்பதை காட்டிலும் சிறந்தது. முடிந்த வரையிலும் வியாழக்கிழமையிலேயாச்சும் பசியில வாழற யாருக்காகவாவது உணவளிக்க முயற்சி பண்ணணும். ஒருவரோட வெளிப்புற தோற்றம் அது அழகா இருக்கு அப்படிங்கறதையோ இல்ல அசிங்கமா இருக்கு அப்படிங்கறதையோ நினைச்சு கவலைப்படாதீங்க. எல்லாருக்குள்ளேயும் கடவுள் வாழறாரு. எல்லாருக்குள்ளேயும் தெய்வீக சக்தி இருக்கு. அதை உணரணும். ரூணா அனுபந்த இல்லாம யாரும் உங்ககிட்ட வருவதில்லை. ரூணா அனுபந்த அப்படின்னா முந்தைய ஜென்மத்திலிருந்து தொடரும் பிணைப்பு அப்படிங்கிறது தான் பொருள். உங்ககிட்ட யாராவது உதவின்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயமா செய்யுங்க. ஒருபோதும் இல்ல அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஒருவேளை உங்ககிட்ட கொடுக்க எதுவும் இல்லை அப்படின்னா கூட அவங்க கிட்ட அமைதியா உங்களோட நிலையை எடுத்து சொல்லுங்க. மரியாதை குறைவான செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. இந்த உலகத்துல அனைத்தும் மாயாவால நிர்ணயிக்கப்படுது. நம்முடைய வீழ்ச்சி, தோல்வி, பலவீனம், வெற்றி அப்படின்னு எல்லாமே தற்காலிகமானதுதான். இந்த உண்மையை எப்பவுமே நம்ம மறந்துடக்கூடாது. மனிதனை அழிக்கிற ஒரு கொடிய குணங்கள்ல ஒண்ணுதான் பேராசை. பேராசையும் பரம்பொருளும் எப்பவுமே ஒன்றுக்கொன்று எதிரானவைதான். தன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மகிழ்ச்சியோட வாழணும். பேராசை இருக்கிற மனிதன் ஒருபோதும் அமைதியா வாழ முடியாது. இது மட்டும் இல்லாம பாபாவுக்கு உகந்த மாதிரியான விஷயங்கள் பல இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம். பாபாவுக்கு கீரைனா ரொம்ப பிடிக்குமா. அவருக்கு மிகவும் பிடித்த காய் அப்படின்னா அது கீரை தான் அப்படின்னு பல குறிப்புகள் இருக்கு. அதனால வியாழக்கிழமை அன்னைக்கு சாய்பாபாவுக்கு கீரை வைத்து வழிபடுறது ரொம்பவே நல்லது. அடுத்தது, சாய்பாபா எப்பவும் குழந்தைகளை விரும்புவாரு. சொல்ல போனா சாய்பாபாவை குழந்தைகளோட பாதுகாவலர் அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தைகளுக்கு எப்படி இனிப்புகள் பிடிக்குமோ அதே மாதிரி இவருக்கும் இனிப்புகள் பிடிக்கும். அனைத்து கடவுள்களையும் மாதிரி சாய்பாபாவுக்கும் பூக்களை வச்சு வணங்கலாம். ஆனா அதுல அவருக்கு பிடித்தது சிவப்பு வண்ண மலர்கள். அடுத்தது, பழங்களை பொறுத்த வரையில நீங்க எந்த பழத்தை வேணாலும் சாய்பாபாவுக்கு வைக்கலாம். ஆனா அது கூட தேங்காயை சேர்த்து வழிபட்டா ரொம்பவே நல்லது. சோ நீங்களும் சாய்பாபாவோட டிவோட்டி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க. மறக்காம ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய், இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு? காலையில இருந்து 10 ரூபாய் தான் வந்திருக்கு. உனக்காவது 10 ரூபாய் கிடைச்சது, எனக்கு அது கூட கிடைக்கல. வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குதுடா. தெரியலையே. ஏக்கா, அண்ணா பணம் கொடுக்குறாரு. வாங்க 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 வாங்க. இந்தா வரேன். வாங்க.